மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்க ஆளுநரிடம் உரிமை கோரினார் பட்னாவிஸ். மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் பட்னாவிஸ். மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்க ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணனிடம் உரிமை கோரினார் பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ். நிர்மலா சீதாராமன், அஜித் பவார், ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்டோருடன் சென்று உரிமை கோரினார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் காவியா. வணக்கம் காவியா, கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. மகாராஷ்டிராவின் முதலமைச்சர் யார் என்ற கேள்வியானது கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக இருந்து வந்த நிலையில் இன்று காலை தொடர்ந்து பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ் மகாராஷ்டிரா முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து தற்போது ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணனை சந்தித்து மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்க அவர் உரிமை கோரிய காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி 10 நாட்களை கடந்தும் அம்மாநில புதிய முதலமைச்சர் யார் என்கிற கேள்விக்கு தெளிவான விடை கிடைக்காமல் இருந்து வந்தது. முன்னதாக நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தமுள்ள 288 தொகுதிகளில் 230 தொகுதிகளில் பாஜக தலைமையிலான மகாயுத்தி கூட்டணி வெற்றி பெற்றது. ஆனால் தற்போது வரை புதிய மாநில அரசு பதவியேற்கவில்லை. இந்த நிலையில்தான் மகாராஷ்டிரா பாஜக எம்எல்ஏ கூட்டமானது தொடர்ந்து மும்பையில் நடைபெற்றது. இதில் பாஜக சட்டப்பேரவை கட்சித் தலைவராகவும் முதலமைச்சராகவும் தேவேந்திர பட்னாவிஸ் தேர்வு செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து தொடர்ந்து ஆட்சி அமைக்க அவர் உரிமை கோருவார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோருவதற்காக தேவேந்திர பட்னாவிஸ் ஆளுநரை சந்திக்க இருக்கும் சூழலில் தொடர்ந்து முதலமைச்சர் தற்போதைய கேர்டேக்கர் சிஎம்மாக தற்காலிக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டே, துணை முதலமைச்சர் அஜித் பவார் உள்ளிட்டோர் உடன் செல்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து மும்பையில் ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணனை சந்தித்து மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்க பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ் தற்போது உரிமை கோரியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சரான நிர்மலா சீதாராமன், என்சிபி கட்சியின் அஜித் பவார், தொடர்ந்து சிவசேனா கட்சியின் ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருக்கின்றனர். இந்த நிலையில்தான் தொடர்ந்து நாளை பதவியேற்பு விழாவானது மும்பை ஆசாத் மைதானத்தில் கோலாகலமாக நடைபெற உள்ளது. அதற்கான முன்னேற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் தற்போது மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்க தேவேந்திர பட்னாவிஸ் ஆளுநரிடம் உரிமை கோரியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து அஜித் பவார் மற்றும் ஏக்நாத் ஷிண்டே இருவருமே துணை முதலமைச்சர்களாக பதவியேற்பர் எனவும் தகவல் வெளியாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி காவியா.